வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீற்று அணிபவருக்கு மேவ வராதே வினை. சிங்கார வேலனுக்கு அரோகரா என் தங்கமே. வெள்ளிக்கிழமையில் சிங்காரவேலனின் வேலை தொட்ட என் தங்கத்திற்கு பெருமகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கின்றது. பேரதிசயம் என்றால் என்னவென்று காண வேண்டிய காலமும் என் தங்கத்திற்கு கைகூடி வந்திருக்கின்றது. இந்த நேரம், இந்த நொடி உன் வாழ்க்கையில் உனக்கான உண்மைகள், உன்னை தேடி வருகின்ற சந்தோஷங்கள் என்ற அத்தனையும் என் தங்கம் கண்கூடாக காணப்போகின்ற நேரம் இது. என் தங்கமே, நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது எல்லாமுமே நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நிச்சயமாக எல்லாமுமே உனக்கு இந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தை உறுதிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி நடந்து முடிந்ததற்கெல்லாம் கலங்காமல், நடக்க போகின்ற விஷயங்களை எல்லாம் எண்ணி வருந்தாமல், என்ன நடந்தாலும் அது நமக்கு நன்மைக்கு என்று நீ உணர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நீ நிறைவாக தேடத் தொடங்கு என் தங்கமே. சுக்கு நூறாக உடைந்த பிறகும் தனி ஒருவனாக தன்னை மீண்டும் உருவாக்கி கொள்ள தெரிந்தவனை விட பலமானவன் இங்கு எவனும் இல்லை. தன்னை சுக்கு நூறாக உடைத்து விடுவார்கள். யாரிடமும் ஆறுதலை தேட மாட்டான். யாரிடத்திலும் சென்று தன் கதை என்னவென்று ஒப்பிக்க மாட்டான். ஆனால் அவன் மனதை அவன் அமைதிப்படுத்தி அவனுக்குரிய கேள்விகளுக்கெல்லாம் பதிலை அவனே சொல்லிவிட்டு தன்னை மீண்டும் பலப்படுத்தி கொள்கின்றவன் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய மனிதனாக வாழ்வான். மிகப்பெரிய பலமானவனாக எப்பொழுதும் இருப்பான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்வது உண்மை என்றால், இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகள் நிச்சயமாக மேலும் உன்னை பலப்படுத்தத்தான் செய்ய போகின்றது. முடியாது என்றால் மாற்ற வேண்டியது இலக்கை அல்ல, முயற்சிக்கும் முறையை மாற்றினாலே போதும். நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே. எந்த சூழ்நிலையில் என்ன நடக்கும், இந்த சூழ்நிலைகளை நீ எப்படி கடந்து வர வேண்டும் என்று நீ நினைத்து நினைத்து உன்னுடைய நேரத்தை எல்லாம் தொலைப்பதை விட்டுவிட்டு, என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நாமாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீ எண்ணும் பொழுது உனக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களும் உறுதியாக நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உனக்கு வேண்டிய எல்லாமுமே நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த சூழ்நிலைக்கும் பயப்படாதே, எப்பேற்பட்ட நிலைக்கும் வருத்தப்படாதே. இனி உன்னை காயப்படுத்தியவர்களுக்கெல்லாம் நீ சொல்ல வேண்டிய பதில் என்னவாக இருக்க வேண்டும் தெரியுமா? உன்னை நினைத்து இனி நீ அழமாட்டேன், ஏனென்றால் நீ எனக்கு கொடுத்த ஒரு பாடம். இந்த உலகில் அளவு கடந்து யாரையும் நேசிக்கவோ நம்பவோ கூடாது என்பதற்கான மிகப்பெரிய பாடம். இந்த பாடத்தை கற்றுக்கொண்ட பிறகு நாம் ஒருபோதும் யாரையும் நினைத்து இந்த வாழ்க்கையில் ஏமாந்து விடக்கூடாது. நமக்குரிய உண்மைகளை நாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொண்டு, இந்த சூழ்நிலைகளை முழுமையாக உணர்ந்து கொண்டு, இனி எப்பொழுதும் இது போன்ற கஷ்டத்திற்குள் சிக்கிவிடாமல் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எல்லாமுமாக உனக்கு நான் இருக்கும் பொழுது, எல்லா சூழ்நிலைகளும் உனக்காக உன் முருகன் நான் இருக்கும் பொழுது, இனிமேல் எதற்கும் நீ கலங்கிவிட வேண்டிய கட்டாயமே உனக்கு ஏற்படாது. எல்லா நிலையிலும் முருகன் உனக்கு நல்வழியை காண்பித்து கொடுப்பேன் என்பதனை மறந்துவிடாதே. எந்த சூழ்நிலை உனக்கு எதை கொடுத்தாலும், எந்த சூழ்நிலை உனக்கு எப்பேற்பட்ட விஷயத்தை கொடுத்தாலும், அந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை நான் நிச்சயமாக சந்தோஷப்படுத்துவேன். உன்னை மீட்டெடுக்க சிங்காரவேலன் வருவேன் என்பதனை என் தங்கம் நீ மறந்துவிடாதே. என் தங்கமே, என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கை ஒவ்வொரு அனுபவத்தை கொடுக்கத்தானே செய்கின்றது. என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கை புதுவிதமான பாடத்தை கற்றுக் கொடுக்கத்தானே செய்கின்றது. இந்த மனிதர்கள் ஒவ்வொருவரையும் யார் என்று அடையாளப்படுத்தத்தானே செய்கின்றது. எல்லாவற்றையும் மீறி இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய மிகப்பெரிய வெற்றி உன்னுடைய எண்ணங்களாலும் உன்னுடைய சிந்தனைகளாலும் நீ அடையக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷத்தின் உச்சமாக இருக்கும். என் தங்கமே,
நாம் தவறான பாதையில் சென்றாலும் சரியாக வழிநடத்தி ஒரு உண்மையான உறவு இந்த வாழ்க்கையில் இருந்தால் போதும். நம்மை வழிநடத்த ஒரு நல்ல உறவு இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைத்தால் போதும் என்பதனை நீ புரிந்துகொள். இது போன்ற உறவுகள் எல்லாம் அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடுவதில்லை. இது போன்ற உறவுகள் எல்லாம் யார் வாழ்க்கையிலும் அவ்வளவு சுலபமாக வந்துவிடுவது இல்லை. அப்படி கிடைக்கின்றவர்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகள் அல்லவா? அப்படி இருக்கின்றவர்கள் நிச்சயமாக மிகப்பெரிய நன்மைகளை இந்த வாழ்க்கையில் அடைகின்றவர்கள் அல்லவா? இனிமேலும் நீ எதுவுமே நடக்காதோ, நமக்கு எதுவுமே கிடைக்காதோ என்றெல்லாம் எண்ணி கலங்காதே. உனக்கு தேவையானதை உன் முருகன் தருவேன். வேண்டாத விஷயங்களை தேடி நீ உன்னை காயப்படுத்தி கொள்ளாதே. நேர்மையாக பேசி பார்த்தால் நிச்சயமாக எதிரிகள் வரிசையில் நீதான் முன்னிலையில் இருப்பாய். அவர்களுக்கு தகுந்த போல நீ பேசிப்பார். உறவுகள் வரிசையில் நீதான் முதலில் நிற்பாய். சிங்காரவேலன் சொல்வது என்னவென்று புரிகின்றதா? நேர்மையை பேசினால் நம்மை எதிரியாக இந்த உலகம் பார்க்கத்தான் செய்யும். ஏனென்றால் உண்மையை நாம் சொல்லிவிடுவோம் அல்லவா? அவர்கள் பேசும் தவறு என்றால் அது தவறு என்று நாம் சொல்லிவிடுவோம் அல்லவா? அதனால் உன்னை எதிரியாகத்தான் பார்ப்பார்கள். அதே நேரத்தில் நீ அவர்களுக்கு தகுந்தது போல அவர்கள் செய்வது தவறு என்றாலும் நீ சரி என்று தலையாட்டி கொண்டு அவர்களுக்கு ஏற்றது போல பேசி கொண்டிருந்தாயானால் அவர்களுக்கான உறவுகள் வரிசையில் உன்னை தான் முதலில் அவர் அமர்ந்து விடுவார்கள் என்பதனை மறந்து விடாதே. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்துதான் இவர்களுக்கு உறவாக நாம் முன்னிலையில் நிற்க வேண்டும் என்ற கட்டாயம் உனக்கு ஒருபொழுதும் இல்லை என்பதனை புரிந்துகொள். 1000 வழிகள் மனதில் இருந்தாலும் அலட்டி கொள்ளாமல், அடுத்தவர்களிடம் சொல்லி புலம்பாமல், அடுத்தது என்ன செய்யலாம் என்று ஆழ்ந்து யோசித்து அடுத்த தவறு நடக்காமல் பார்த்து கொள்ளும் ஒவ்வொருவருமே இங்கு பக்குவப்பட்ட மனிதர்கள். அதுபோலத்தான் என் தங்கம், நீயும் பக்குவப்பட்டிருக்கின்றாய். அதனால் தான் சிங்காரவேலன் வந்ததும் என் வேலை தொட்டு என் வார்த்தைகளை கேட்க வந்து விட்டாய். முருகனின் வேலை தொட்டால் நமக்கு நல்லது நடக்கிறதோ இல்லையோ, நமக்குள் தெளிவான சிந்தனைகள் கிடைக்கும். நாம் தொலைத்த சந்தோஷத்தை நாம் மீண்டும் மீட்டெடுக்கின்றோம் என்ற நம்பிக்கை வரும். நமக்கே நம் மீது மிகப்பெரிய மாற்றம் வரும். எல்லை கடந்த நிகழ்வுகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகவும் அருகில் வந்து நிற்கும். உனக்குள் தைரியம் பிறக்கும். முருகன் வேலை தொட்ட பிள்ளைக்கு நிச்சயமாக மனதில் மிகப்பெரிய மாற்றம் உருவாகும். இன்று எங்காவது ஒரு இடத்தில் இந்த சிங்காரவேலனின் வேலை ஏதாவது ஒரு ரூபத்தில் நீ கண்டுவிட்டால் போதும், முருகன் என்னுடைய அருளாசிகள் உனக்கு நிறைவாக கிடைத்துவிட்டது என்று அர்த்தம். என் தங்கமே, ஒரு நொடி கோபத்தில் நாவிலிருந்து வரும் வார்த்தைகள்தான் இதயத்தில் இடியாய் விழுந்து உறவுகளை நிரந்தரமாய் பிரித்து விடுகின்றது. இதனை நீ ஒருபோதும் மறக்காதே. எப்பொழுதுமே பேசுகின்ற வார்த்தைகளில் நீ மிகுந்த கவனம் வேண்டும். நாம் எந்த வார்த்தையை பேசினாலும் அதனை பேசுவதற்கு ஒரு முறைக்கு பல முறை சற்று அதிகமாக நாம் சிந்திக்க வேண்டும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் தங்கம் நீ கலங்காதே. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ சற்று சிந்திக்க பழகு. உனக்கு என்ன நடந்தாலும் அதிலிருந்து இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை நம்பு. அது போதும். உனக்கு இந்த ஒரு விஷயம் போதும். இனி எப்பொழுதும் உனக்கான பேரானந்தங்களை உன்னை தொடர்வதை நீ கண்டுகொள்வாய். இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை உன் கண் முன்னால் நிறுத்துவதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய். யாராலும் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் எதையும் பெற்றுவிட முடியும் என்பது அர்த்தம் கிடையாது. அவரவர் உழைப்பும் அவரவர் முயற்சியும் தான் அவர்கள் வேண்டியதை அவர்களுக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே. என் தங்கமே, எப்பொழுதுமே நான் சொல்கின்ற பொழுது உன்னுடைய மனசாட்சி உனக்கு என்ன சொல்கின்றதோ அதை சற்று என்னவென்று கேட்டுவிடு. அதன் பிறகு ஒவ்வொரு காரியத்தையும் நீ செய்ய தொடங்கு. கிடைப்பதற்கும் நிலைப்பதற்கும் சிறு வித்தியாசம்தான். அன்பு அனைவருக்கும் கிடைக்கும். அது வாழ்வின் இறுதி வரை நிலைக்குமா என்பது ஒவ்வொருவரின் தேடலாகத்தான் இருக்கின்றது. சிங்காரவேலனுக்கு அரோகரா.